ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தில் நம்ம தொடர்ந்து 42 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ கடைசி சில ஸ்லோகங்களாக காமம்ன்றது நமக்கு எவ்வளோ பெரிய எதிரி, அதாவது வேறு யாரோடதும் இல்லை, நம்மளுடைய காமமே, நம்மளுடைய ஆசைகள் பேராசைகளே நமக்கே எப்படி ஒரு பெரிய எதிரியாக வந்து சேருதுன்னோ, அப்படிப்பட்ட அந்த ஒரு பெரிய எதிரியை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற வரைக்கும்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த 3வது அத்தியாயத்தில் பகவானோட அருளால் கடைசி ஸ்லோகமான 43வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். ஏவம் புத்தேஃப் பரம் புத்வா संस्तभ्यात्मानमात्मना जहि शत्रुं महाबाहो कामरूपं दुरासदम्. மகாபாஹோ, பெரிய தோளுடற்க வீரனே, சத்ரும் ஜஹி, உன்னுடைய விரோதியை ஜெயிச்சிடு. சத்ருன்னா விரோதி, உன்னுடைய விரோதியை ஜெயிச்சிடு. துராசதம், அதுவும் எப்படிப்பட்ட எதிரி, ரொம்ப அவ்வளோ சுலபத்தில் ஜெயிக்க முடியாத எதிரி. காமரூபத்தில் இருக்கக்கூடிய எதிரி. ஏன்னா நம்ம எதிரினோடனே ஒன்று யாரோ கத்தியை தூக்கிட்டு வருவாங்க, துப்பாக்கியை தூக்கிட்டு வருவாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஏன் வேற எங்கேருந்தும் வருவாங்கன்றது கூட அவசியம் இல்லை. நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிரி, காமரூபத்தில் இருக்கக்கூடிய எதிரி. அப்படிப்பட்ட ஜெயிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு எதிரியை நீ ஜெயிச்சிடு. எப்படி? ஏவம், எப்படின்னா புத்தேவ் பரம், புத்தியை விட ரொம்ப வலிமையானது காமுன்றத புத்வா, புரிஞ்சுக்கோ, அதை நல்லா உணர்ந்துக்கோ. நீனு சம்ஸ்தபியனா கர்மயோகத்தில் ஈடுபடு. வேற எதுவும் நீ செய்வனா, நீ கர்மயோகத்தில் ஈடுபட்டனாலே உன்னுடைய புலன்கள், மனசு, புத்தி எல்லாமே அந்த கர்மயோகத்தில் தானாக ஈடுபட்டுரும். அப்போ ஈடுபட்டால் என்ன ஆகிடும்? ஆத்மானம் ஆத்மனா, எல்லாம் தானாகவே ஆத்ம வழியில் போயிடும் அப்படின்னு. அதாவது என்ன சொல்கிறாரு? புத்தியை விட ரொம்ப வலிமையானது காமம் அப்படின்றத புரிஞ்சுக்கோ, அதை லேஸில் எடை போட்டுறாத. அப்படிப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு உன்னுடைய புலன்கள், மனசு, புத்தி எல்லாத்தையும் கர்மயோகத்தில் செலுத்தினேன்னா தானாகவே எல்லாமே ஆத்ம வழியில் போகும் அப்படின்ட்டு. அது எப்படி அப்படின்றத போன ஸ்லோகத்திலே பார்த்தோம் இல்லையா? அதாவது காமம் தனியாக செயல்படலை, அதுக்கு 3 கூட்டாளிகள் இருக்குது. அந்த 3 கூட்டாளிகள் தான் புலன்கள், மனசு, புத்தி. எப்போ நம்ம கர்மயோகத்தில் ஈடுபடுறோமோ அப்போ தானாக மனசு, புத்தி, புலன்கள் எல்லாமே அதுவும் கர்மயோகத்தில் ஈடுபட்டால் அப்போ காமத்தினுடைய வசத்திலேருந்து அது தப்பிடும். அப்போ காமத்துக்கு அந்தளவுக்கு பலம் குறைஞ்சிடும். அப்போ எப்போ அதனோட பலம் குறைஞ்சிடுதோ, எப்போ அதனோட வசத்திலேருந்து, அதனோட கட்டுப்பாட்டிலேருந்து புலன்கள், மனசு, புத்தி வெளியில் வந்துடுதோ, அப்போ ஆத்மா, மனசு, புத்தி, புலன்கள் எல்லாத்தையும் ஆத்ம விஷயத்தில், பகவான் விஷயத்துலேயே செலுத்திடும். அப்போ ஆத்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆகிடும் அப்படின்றது தான் இந்த கடைசி ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னு ஒரு சின்னதாக ஒரு 3வது அத்தியாயத்தோட ஒரு பார்வை பார்த்துட்டு தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.